சனியின் பிடியில் இருந்து விடுதலை பெற வேண்டாம் என்று நினைத்தால் அது தங்களுடைய விருப்பம் சூரிய தேவா. ஏனெனில் ராவணனுடைய சனி இதற்கு இன்னும் ஒருவன் தான் இருக்கிறான், ஒரே ஒருவன். ராகு! நல்லதுதான். இப்பொழுது அந்த தாமினி நிச்சயம் அழிந்து விடுவார். அவளால் தான் எண்ணிலடங்கா அவமானம் அடைந்தேன். அதனால் அந்த தாமினியின் மரணமானது எனக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை வழங்கப் இலங்கை வேந்தன் ராவணன் இனி உன்னையும் அழித்து விடுவான் சனே. முதலில் தங்களை பற்றி சிந்தியுங்கள் இந்திர தேவா. மாற்றிவிடும். இது நான் எனது தீய பார்வையை பயன்படுத்தும் நேரம் அல்ல. இப்பொழுது அதை விரைவாக செய்ய வேண்டும் சனி. நான் அஸ்தமிக்கும் நேரம் வந்துவிட்டது. செவ்வாய், கேது, சந்திரன் மூவரையும் அதற்குள் நீ அழைத்து வந்தாக வேண்டும். எப்படி ஏனும் அனைத்து கிரகங்களையும் ராவணனிடம் அழைத்து சென்று விடுவான். ஆனால் பிரச்சனை அது அல்லவே செயல்படும். இந்த நொடியில் ராவணன் பலசாலி ஆவான். தாமினியை சனியின் பலவீனமாக பயன்படுத்தி சற்று பொறுங்கள். இல்லையெனில் தம்மால் இயன்ற தூரம் வரை செல்லுங்கள். முன்பு நாம் நமது சக்திகளை ஒன்று திரட்ட வேண்டும். நம் மூவரின் சக்திகளும் ஒன்றாக இணைந்து விட்டால் சனியால் நம்மை கைப்பற்ற இயலாது. தாங்கள் கூறியது சரிதான் செவ்வாய் தேவா. தெரிந்துவிடும் செவ்வாய். ராவணனிடம் சென்றே ஆக வேண்டும். தாங்கள் தங்களின் கர்ம பலனை அனுபவிக்க நீ அதை வீணாக்கி விட்டாய். இனி உன்னுடைய மனைவியை இறுதியாக பார்ப்பதற்கான வாய்ப்பையும் நான் உனக்கு வழங்கப் போவதில்லை. தாமினி! இறுதியாக நீ வந்து விட்டாய் சனி.